இந்த பையன் ஆடு ஏங்க எப்படி இருந்தானா இப்படியா இருந்தாங்க அப்ப தெரிஞ்சுங்க மாமா வேலை. ஐயோ ஒரு சேர்ந்து கொடுங்க ஆமா ஐயோ ஏங்க இப்படியா செய்வீங்க நான் எப்படி செஞ்சேன் வாய் மீன் போய் வர்றேன் சென்று பட்ட படிப்பு முடித்துவிட்டு இருக்கிறேன். இருவதிலும் ஏன் தாய் தந்தை சந்திக்க வேண்டும் விரைந்து வந்தேன். இருவதிலும் உன்னுடைய
அன்பை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்கும் முறையில் இதயமாகப்பட்டு தவியாய் தவித்தது, துடியாய் துடித்தது. என்னங்க இதுதான் காதல் என்பார்கள். உன் மேல ஏக்கம் இரவெல்லாம் வரல பாரு. இரவெல்லாம் நாடகம் தூக்கம் வந்து வரும். பகலே வர மாட்டேன். என்னங்க உண்மையான எனக்கு காதலிக்கிறீங்க. ஆமா, உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்க. உண்மைதான். வாழ்ந்தால் இந்த கண்ணகியோடு தான் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமாம் கண்ணா, இதுல மாற்றம் என்பதே கிடையாது. அப்படியா? ஆமா. நான் யாருங்க? நான் ஒரு ஏழை. எனக்கு என்று தாய் இல்ல, தந்தை இல்ல, சொந்த பந்தா உற்றா அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி என்று பாராமல் நம்மளுடைய இரு மனங்களும் ஒன்று சேர்ந்து விட்டது, இரு இதயங்களும் ஒன்று சேர்ந்து விட்டது. ஆமாங்க. அதில் கோவில் கட்டி நாம் இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? ஆமா. என்னங்க அன்று எப்படி கோவலனுக்காக கண்ணகி காத்திருந்தாலும் மதுரைக்கு அதுபோல் இந்த கண்ணகி இந்த கதிரவனுக்காக காத்துக் கொண்டிருப்பார். ஆமாங்க. நாட்கள் பிறகு சந்தைக்கு வந்திருக்கிறேன். நாட்களுக்கு நாள் அழகி குடிக்கொண்டு நான் செல்கிறேன். அம்மனுடைய அருள் தாங்க. அப்படியா? ஆமாங்க. நான் தனிமையை பேச வேண்டும். இத பாருங்க, நமது கிராமத்துல யாரும் இல்ல, வெய்யூர்ல நீ நாடு மட்டும் தான் இருக்கிறான். என்ன பேச போறீங்க? பேசுங்க. இந்த ஒன்னான பட்டிக்காடு சரியா நினைக்கிறப்ப பட்டிக்காட்டு கேவலமா பேசாதீங்க. பட்டிக்காட்டு பெண்கள் தான் விபரம் வாழ்ந்தவங்க. எப்படி? பட்டிக்காடா பட்டணமா போய் உரைத்தேன். தனிமையை பேச வேண்டுமானால் திருமணம் முடிந்து கணவன் மனைவி வாய்க்குழி முதற்படி முதல் இரவு, அந்த முதல் இரவு திருமணத்திற்கு முன்னதாக நம்ம இருவருக்கு நடைபெறணும். ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ. ஏன்? ஆமா, போயிடுது. எங்கன்னா பஜார்ல சுத்தி நடக்குது. போயிட்டு போனா பொம்பளைக்கு உயிரை வந்து எடுக்குது. என்ன மாதிரி அவங்களுக்கு தான் வேலைக்கு தான் போறோம். கை தட்டாரு. ஏங்க உன்னுடைய இடமா? ஆமா. ஐயோ பப்புனா எங்கக்கா உருதேல போடுங்க. இத பாருங்க, அதெல்லாம் எது வேண்டாங்க. எதுவா இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகுதான். அதுக்கு முன்னே ஆன பெண்ணு நம்ம இருவரும் ஒண்ணு சேரக்கூடாதுங்க. அப்படியா? நான் வேற தவறு இருந்தாலும் கட்டெடுத்து முத்த உடைக்க வேண்டும். கேஸ் போட்டுருவாங்க. ஆசையை தடுக்கவே ஐயோ வேணாங்க. எப்படி வர இந்த பையன் ஏங்க எப்படி இருந்தானா இப்படியா இருந்தாங்க. அப்ப தெரியுங்க மாமா. ஐயோ ஒரு செய்தி சொல்றேங்க. ஆமா. ஐயோ ஏங்க இப்படியா செய்வீங்க? எப்படி செஞ்சேன்? வாய் மீன் போய் வர்றேன். இதே வேலையா தெரியுங்க. சம்பாதிக்கணும், புள்ள குட்டிக்கு சேர்த்து வைக்கிறது எல்லாம் கிடையாது. இதே வேலை தான். அந்த அளவுக்கு பாசம். ஐயோ தராது பாசம். ஆத்து தண்ணியா அடிச்சு போறதுக்கு கிணத்து தண்ணி தானே. நான் யாருங்க? உன்னுடைய காதலி வருங்கால மனைவி இந்த கண்ணகி என்பதை மறந்துவிட்டு திருமணத்திற்கு முன்பதாக இப்படி செய்து விட்டீர்களே. நாம் இருவரும் யார்? இப்போது காதலர்கள். வருங்காலத்தில் இருவரும் கணவன் மனைவி. அப்படி கூட ஒரு கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய இல்லறதான் நடந்தது. தவறாக என்ன வேண்டாம். ஏதோ வசம் நடந்துச்சு. கால நேரம் ஒன்று முடிவாக ஏன் தாய் தந்தெடுத்து எடுத்து கூறி என்னுடைய சம்மதத்தோடு முறைப்படி நான் திருமணம் செய்து கொள்ளலாம். என்னங்க என்னை ஏமாற்ற மாட்டீர்கள்? ஏமாற்ற மாட்டேன். என்னங்க கைவிட மாட்டீர்கள்? நான் கைவிட மாட்டேன். என்ன வந்தா போச்சு. நான் கைவிட ஏங்க காவத்து கைவிட மாட்டீங்களா? அப்படி சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம தான் சொன்னதான் தெரியும். என்னங்க நீங்க பாருங்க, எப்படியோ ஒன்று நடக்க கூடாது நடந்துருச்சு. நடந்துருச்சு. அவசரப்பட்டுட்டீங்க. அயல்நாடு சென்று வந்தீங்க. இப்படி எல்லாம் நடக்க மாட்டேங்க கூட பார்க்கல. ஐயோ வைக்காதீங்க. கைய வைக்காதீங்க. என்னங்க நீங்க பாருங்க, நம்ம இருவரும் இதே இடத்துல சந்திக்கும். அப்படியா? உனக்கு முன்புதான் நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். ஆமா அழகா ஊர் போறோம். அழகா ஊர்ல